பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் பல விதங்களில் தேவனை வணங்கி தொழுகை செய்திருக்கிறார்கள். முழங்காற்படியிட்டும், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தும், தரை மட்டும் குனிந்தும், முகங்குப்புற விழுந்தும் கூட தேவனை வணங்கி ஆராதனை செய்திருக்கிறார்கள். இன்று முகம் குப்புற விழுந்து பணிகிற அந்த அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிய வேண்டும் என்றால், ஒரு சமயத்தில் குஷ்டரோகி ஒருவன் இருந்தான். அவன் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தி அனுப்பினார். எப்பேற்பட்ட காரியம், முடியாத காரியமாய் இருந்தாலும் கண்டிப்பாக இயேசுவினிடத்தில் வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, வேண்டும் பொழுது கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே போல் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்து எங்களுக்கு சுக வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஆசாரியனிடத்தில் போய் உங்களை காண்பீர்கள் என்றார். அவர்கள் போகையில் வழியிலே சுத்தமானார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் இயேசுவின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். எவராலும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இயேசு நமக்கு செய்யும் பொழுது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு முகங்குப்புற விழுந்து பணிந்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். எது மட்டும் கிடையாது, பைபிள்ல ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலவற்றை கேட்கலாம். தோல்வி அடைந்த போது யோசுவா தேவனை நோக்கி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு ஜெயம் பெற்றான். தேவ தயவு கிடைக்கும் போது ரூத்தை போல முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தரும்போது ஆபிரகாமை போல முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்க வேண்டும். இருதயத்தின் அந்தரங்கங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து வரும்போது அபிகாயிலை போல முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி விடுதலை பெற வேண்டும். அன்பான தேவஜனங்களே, இதை போல நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளிப்படுத்தும் போதும், வாக்குத்தத்தங்களை பெறும் பொழுதும், ஆபத்து நேரிடும் போதும், தோல்வி நேரங்களிலும் கூட, தேவ தயவு நமக்கு கிடைக்கும் போது கூட, பலதரப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டுடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து வணங்கி அவருக்கு மகிமை செலுத்துவோம். அவரே கனத்திற்கும் மகிமைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே முகங்குப்புற விழுந்து பணிந்து வெற்றியை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.